மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள். அத்தியாயம் 9. குளித்து முடித்து உணவையும் முடித்து கொண்டு பங்கிற்கு வந்தான் முரளி. அவனை கண்டதும் டே ஷிப்டிற்கு வந்த பணியாளர்கள் காலை வணக்கம் வைக்க தலையை ஆட்டி வாங்கி கொண்டு உள்ளே நுழைந்தான். அங்கே ஒரு டேபிள் போடப்பட்டு அதில் கம்ப்யூட்டர் இருந்தது. அதன் முன்னே கிஷோர் அமர்ந்திருந்தான். அவனிடம் தான் பில் போட்டு கொண்டு செல்ல வேண்டும். அவனின் வணக்கத்தையும் வாங்கி கொண்டு வலது பக்கம் சென்றான் முரளி. அங்கே ஒரு அறை இருந்தது. சென்று கதவை திறந்தான். கதவுக்கு அருகில் இருந்த கீ செயின் ஸ்டாண்டில் தன் வண்டியின் சாவியை மாட்டிவிட்டு தன் செல்போனை எடுத்து அங்கிருந்த மேஜையின் மேல் வைத்தான். கையில் கொண்டு வந்திருந்த பையை பீரோவை திறந்து உள்ளே வைத்தான். பின் அங்கிருந்த சாமியின் படத்திற்கு முன் சென்று நின்றான். பூச்சரம் மாற்றப்பட்டு விளக்கில் எண்ணெய் எல்லாம் விட்டு தயாராக இருக்க விளக்கை ஏற்றினான். ஊதுவத்தி எடுத்து படங்களுக்கு காட்டிவிட்டு ஸ்டாண்டில் சொருகி வைத்தான். கைகூப்பி கண்கள் மூடி வணங்கிவிட்டு வந்து அங்கிருந்த மேஜையின் முன் இருந்த சுழல் நாற்காலியில் அமர்ந்தான். அவனுக்கு பின்னே ஜன்னல் இருக்கும். அதன் வழியாக வெளியில் நடப்பதை கண்காணித்து கொள்வான். அதேபோல் சென்று அமர்ந்தவன் திரும்பி வெளியில் பார்த்தான். வாகனங்கள் வந்து தங்களுடைய வயிற்றை நிரப்பிக் கொண்டு சென்று கொண்டிருக்க கோபி மட்டுமே வேலை செய்து கொண்டிருந்தான். எழுந்து வெளியில் வந்தான். கோபி, மீனா எங்க? அண்ணா, வேலைக்கு வரலண்ணா. ஏன்? ஏற்கனவே 2 நாள் லீவு. தெரியல அண்ணா, இப்போதான் நான் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு வரலன்னு சொன்னான். சரி, நான் பார்த்துக்கிறேன் என்று விட்டு 2-3 வாகனங்கள் வரிசையில் நின்றதால் அவனும் உடன் நின்று உதவினான். வாகனங்கள் அனைத்தும் சென்ற பிறகு மீனாவை அழைத்தான். ஹலோ, சொல்லுங்க அண்ணா. ஏன் வேலைக்கு வரல? மாமியாருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அண்ணா, அதனால தான். அதான் 2 நாள் ஏற்கனவே லீவ் எடுத்துட்டியே, இன்னும் என்ன? அண்ணா, இன்னைக்கு 1 நாள் லீவு கொடுங்கண்ணா என்றால் தயங்கியபடியே. 1 நாள் என்ன, முழுசாக லீவ் எடுத்துக்கோ. உனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ வந்து சம்பள பாக்கியே வாங்கிட்டு போயிடு. அதிர்ந்தாள் அவள். அண்ணா அண்ணா, அவள் சொல்லி கொண்டிருக்கையிலேயே அழைப்பை துண்டித்தான் முரளி. மீண்டும் உள்ளே நுழைந்தான். கிஷோர், சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணியாச்சா? இல்லைண்ணா. ஏன்? நேற்று காலையிலேயே வேணுவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இன்னும் வரல. வேணுவை அழைத்தான் முரளி. சொல்லுங்க அண்ணா. ஏண்டா, ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறதுக்கு இவ்வளவு நேரமா? நேற்று காலையில் சொன்னது. அண்ணா, கொஞ்சம் வேலையாக இருக்கேன். ஒரு 10 நிமிஷம் வந்து செஞ்சு கொடுத்துட்டு போயேண்டா. இதோ வரேண்ணா. முடியாதுன்னா சொல்லிடு, நாங்கள் வேறு இடத்துல பண்ணிக்கிறோம். அண்ணா அண்ணா, இல்லைண்ணா, ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுறேன். சரி வா என்று விட்டு அழைப்பை துண்டித்தான். அவனையே ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தான் கிஷோர். டேய், 4 கொசு உள்ளே போயிடுச்சுடா, வாய மூடு என்றான் முரளி. புன்னகைத்தவன், முரளி அண்ணனுக்கு எல்லாரும் ஒன்றுதான் இல்லை என்றான். சிரித்தபடி அவன் தோளில் சின்னதாக தட்டிவிட்டு தன் அறைக்கு செல்ல போனான். கதவை திறந்தவன் நிறுத்திவிட்டு சுரேஷ் என்று அழைத்தான். அவன் ஓடி வந்தான். என்ன அண்ணா? ஒரு 1/4 மணி நேரம் கழித்து ஒரு காஃபி வாங்கிட்டு வா. சரி அண்ணா என்று விட்டு அவன் செல்ல, கிஷோர், மீனா வந்தா என்னை வந்து பார்க்க சொல்லு என்றான். வரேன்னு சொன்னாளா? வருவா என்று புன்னகையோடு சொல்லிவிட்டு உள்ளே நுழைந்தான். அவன் கூறியதைப் போலவே சிறிது நேரத்தில் மீனா அரக்க பறக்க ஓடி வந்தாள். தன் பையை உள்ளே வைக்க வந்தவளிடம் கூறினான் கிஷோர். மீனா, நீ வந்தா அண்ணன் உன்னை வந்து பார்க்க சொன்னாரு. காலையிலேயே திட்டு வாங்கணுமா என்று சலித்து கொண்டே அறைக்குள் நுழைந்தாள். அண்ணா, வா வா, சம்பளம் வாங்கிட்டு போக வந்தியா? கணக்கு புத்தகத்தில் கண்களை பதித்தவாறு கேட்டான். இல்லை அண்ணா, வேலைக்கு தான் வந்தேன். ஏன்? நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாதான் வருவியா? அடுத்த தடவை வெத்தலை பாக்கு வச்சு வீட்டில் வந்து கூப்பிடவா? அவள் அமைதியாக நின்றாள். பதில் பேசாமல் அமைதியாக நின்னா என்ன அர்த்தம்? இல்லைண்ணா, மாமியாருக்கு உடம்பு சரியில்லை. இந்த நேரத்தில் வேலைக்கு வந்தால் அவங்க ஏதாவது சொல்லுவாங்க. சரி சொல்லு, நீ லீவு போட்டுட்டு அவங்க கூட இருந்து பார்த்துக்கிட்டா ஐயோ என் மருமக தங்கம்னு சொல்ல போகிறாங்களா என்ன? அவள் பதில் சொல்லவில்லை. உன்கிட்ட தான் கேட்குறேன், சொல்லு. அது இல்லைண்ணா. அப்புறம் என்ன, போய் உன் வேலையை பாரு. வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு தானே வந்திருப்ப. ஆமாண்ணா. எடுத்து போட்டு சாப்பிட்றது மட்டும்தானே அவங்க வேலை. அதுக்கு நீ கூட இருந்தா என்ன, இல்லைனா என்ன? இப்படியே பயந்து பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தானா உன்னோட வாழ்க்கை தான் வீணாயிடும். சாரி அண்ணா, இனிமேல் கரெக்டாக வரேன். என்று அவன் சொல்லி முடிக்கையில் சுரேஷ் அறைக்குள் காஃபியோடு வந்தான். அண்ணா, காஃபி. அங்கே நிற்கிற மேடம் கிட்ட குடிச்சிட்டு போய் வேலையை பார்க்கட்டும் என்றான். அப்பொழுதும் தலையை நிமிர்த்தாமலேயே. புன்னகையோடு அவளிடம் நீட்டினான் சுரேஷ். அமைதியாக வாங்கி கொண்டாள் மீனா. சுரேஷ் சென்று விட, உட்கார்ந்து குடி என்றான். அங்கிருந்த ஸ்டூலில் அமர்ந்து குடித்தாள். காலையில் சாப்பிட்டியா? இதுவரை அவன் குரலில் இருந்த கண்டிப்பு மறைந்து பாசத்தோடு வெளிவந்தன வார்த்தைகள். சாப்பிட்டா அண்ணா என்றாள். சரி, போய் வேலையை பாரு. காஃபியை குடித்து முடித்தவள் வெளியில் செல்லும் முன் முரளியை அழைத்தாள். அண்ணா. என்ன?
முகத்தை நிமிர்த்தாமலேயே கேட்டான். மறுபடியும் அழைத்தாள். என்ன என்றான் கோபமாக. இங்க பாருங்க என்றாள். என்ன வேணும் என்றான் முகத்தை நிமிர்த்தி. தேங்க்ஸ் என்றாள். அதை நீயே வச்சுக்கோ என்று விட்டு குனிந்து கொண்டான். அண்ணா போதும், சாரி. மறுபடியும் நிமிர்ந்தவன், நீ எவ்வளவு சொன்னாலும் திருந்த போறதில்லை என்றான் கடினமான குரலில். சரி சரி, இனிமேல் திருந்துறேன், போதுமா, கொஞ்சம் சிரிங்களேன். கெஞ்சலாக கேட்டவளிடம் அவனால் தொடர்ந்து கோபத்தை இழுத்து பிடித்து வைக்க முடியவில்லை. புன்னகைத்து விட்டான். அவளும் புன்னகையோடு வேகமாக அறையிலிருந்து வெளியில் சென்றாள். சிறிது நேரம் கழித்து ஜன்னலின் வழியாக வெளியில் பார்க்க உற்சாகமாக வேலை செய்து கொண்டிருந்தாள் மீனா. அதனை கண்டு புன்னகைத்துவிட்டு தன் வேலையை தொடர்ந்தான் முரளி. சிறிது நேரத்தில் வந்தான் வேணு. தான் கொண்டு வந்த சீடியை கம்ப்யூட்டரில் போட்டு சாஃப்ட்வேரை அப்டேட் செய்ய ஆரம்பித்தான். அப்பொழுது அங்கே ஒரு கார் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கி வந்தார் தியாகராஜன். எல்லோரும் அவருக்கு பவ்யமாக வணக்கம் வைத்தனர். தலையை அசைத்து பெற்றுக்கொண்டு உள்ளே வந்தார். வேணு அவரை கண்டு புன்னகைத்தான். வா வேணு, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்பா. புன்னகையோடு அறைக்குள் நுழைந்தார். அவரை கண்டதும் சுழல் நாற்காலியில் இருந்து எழுந்து கொண்டான் முரளி. அதில் அவர் சென்று அமர அறையின் கதவை திறந்து வைத்துவிட்டு எதிர்ப்பக்கமாக இருந்த நாற்காலியில் அமர்ந்தான். அவன் கதவை திறந்து வைத்ததை கண்டவர், கதவு மூடு முரளி என்றார். பரவாயில்ல, இருக்கட்டும் என்றான். அவனை முறைத்துவிட்டு, ஏசி போடணும், மூடு என்றார். ஒன்றும் வெளியில் அதிகமாக வெயில் இல்லையே, ஏசி காரில் தானே வந்தீங்க, கொஞ்ச நேரம் ஏசி இல்லாமலேயே இருங்க என்று விட்டு கணக்கை எழுத தொடங்கினான். டேய், இங்கே நான் முதலாளியா இல்லை நீ முதலாளியா என்றார் கோபமாக. தன் முகத்தில் எந்த உணர்ச்சியையும் காட்டாமல், நீங்க தான் என்றான் முகத்தை நிமிர்த்தாமலேயே. தன் கோபத்தை அவன் மதிக்காததில் எரிச்சலுற்றார் தியாகராஜன். கதவு திறந்திருப்பதால் அவனிடம் அதிகம் கத்த முடியாமல் அமைதி காத்தார். அதற்காகத்தானே அவன் திறந்தே வைத்திருக்கிறான் என்பதை அறியாதவரா அவர்? முரளி தந்த கோப்புகளை சரிபார்த்து அவன் கூறிய இடங்களில் எல்லாம் கையெழுத்திட்டு கொண்டிருந்தார். வேலையை முடித்துவிட்டு உள்ளே வந்தான் வேணு. எவ்வளோடா அவன் கூறினான். என்னடா, சாஃப்ட்வேர் ஏற்றுறதுக்கு இவ்வளவா? ஆமாம் அண்ணா, நான் உங்களுக்காகன்னு கம்மியாக தான் வாங்குறேன். நீங்கள் வேறு யார்கிட்டையாச்சும் விசாரிச்சு பாருங்க, இதை விட அதிகமாக வாங்குவாங்க. சரி சரி, இந்தா வவுச்சரில் கையெழுத்து போட்டு கொடு என்று அவனிடம் தந்தான். பணத்தை எண்ணி அவன் கையில் தந்து அனுப்பி வைத்தான். அடுத்த தடவை எல்லாம் இழுத்தடிக்காமல் ஃபோன் பண்ண உடனே வந்துடணும். சும்மா சும்மா உன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியாது. சரி அண்ணா என்று விட்டு சென்று விட்டான் வேணு. வவுச்சரை பத்திரப்படுத்தி விட்டு தன் வேலையை தொடர்ந்தான் முரளி. புன்னகையோடு அவன் செய்வதை பார்த்து கொண்டிருந்தார் தியாகராஜன். சிறிது நேரம் கழித்து, ஆமாம், நீ முனிசிபாலிட்டி ஆஃபீஸ்க்கு போகணும்னு சொன்னியே, போகலையா? மத்தியானமாக போகிறேன். மத்தியானம் வெயில் அதிகமாக இருக்குண்டா, இப்போ போயிட்டு வந்துடு. பரவாயில்ல, நான் அங்கே ஃபோன் பண்ணி பேசிட்டேன், 2 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க என்றவனை தீயாக முறைத்து விட்டு தன் வேலையை தொடர்ந்தார். 11 மணிக்கு தானே அம்மா மெஸ்ஸில் வடை சூடாக போடுவாங்க, இவன் என்ன இடத்த விட்டு நகரவே மாட்டேங்கிறான் மனதிற்குள் புலம்பினார். சிறிது நேரத்தில் சுரேஷ் வந்தான். அண்ணா, காஃபி டீ ஏதாச்சும் வாங்கிட்டு வரணுமா? சுரேஷ் என்று அவர் ஏதோ ஆரம்பிக்க அதற்குள், எதுவும் வேண்டாம் போ என்று அவனை அனுப்பி வைத்தான் முரளி. அவன் தியாகராஜனை பார்க்க அவர் முரளியை மீறி எதுவும் பேச முடியாமல் அமைதியாக இருந்தார். சுரேஷும் வேறு வழி இல்லாமல் சென்று விட்டான். கோபமாக தன் இருக்கையில் இருந்து எழுந்து, என் வேலை முடிஞ்சிருச்சுல்ல, நான் வீட்டுக்கு போகிறேன் என்றார். அவன் கண்டுகொள்ளவில்லை. அதில் கோபம் கொண்டவர் வேகமாக சென்று அறையின் கதவை மூடிவிட்டு அவனிடம் கத்த ஆரம்பித்தார். என்னடா, ஒரு 2 வடை சாப்பிடக்கூடாதா? அதுக்கு என்னடா இவ்வளவு பிரச்சனை பண்ணுற? அப்பொழுதும் அசராமல் அப்படியே அமைதியாக அமர்ந்திருந்தவன், உங்கள் உடம்புக்கு ஒத்துக்காது என்றான். ஒத்துக்கலனா செத்து தொலைகிறேன் என்று கோபமாக சொல்லிவிட்டு கதவை திறந்து கொண்டு தன் காருக்கு சென்றார். ஐயா, எங்கே போகணும் என்றான் டிரைவர் சக்தி. எங்கேயாச்சும் போய் தொலை என்று சொல்லிவிட்டு காரில் ஏறி அமர்ந்து பட்டென்று கதவை மூடிக்கொண்டார். அதில் அதிர்ந்தவன் தன் கண்களை அலுவலக அறையின் ஜன்னல் புறம் திரும்பினான். அங்கு நின்று புன்னகையோடு பார்த்து கொண்டிருந்தான் முரளி. அவன் கண்களை மூடி திறந்து போ என்பது போல் தலையசைக்க அமைதியாக ஏறி அமர்ந்து காரை உயிர்ப்பித்தான் சக்தி. கண்கள் மூடி சீட்டில் சாய்ந்து அமர்ந்திருந்தவரின் நெஞ்சம் கொதித்தது. இவன் முதலாளியா நான் முதலாளியா? இவன் இஷ்டத்துக்கு நான் ஏன் ஆடணும்? எல்லாம் என்னோட தப்பு தான். இவனுக்கு எவ்வளவு இடம் கொடுத்திருக்க கூடாது. ஆரம்பத்திலே இவனை அடக்கி வச்சிருந்தா இப்படி ஆடமாட்டான். கத்தி கொண்டிருந்தவருக்கு எந்த பதிலும் உரைக்காமல் அமைதியாக ஓட்டி கொண்டிருந்தான் சக்தி. 1 மணி நேரம் கழித்து பங்கில் கூட்டம் எதுவும் இல்லை. கோபி மட்டும் அமர்ந்து ஃபோன் பார்த்து கொண்டிருக்க தன் அறையிலிருந்து வெளியில் வந்து பார்த்தான் முரளி. கதவின் அருகில் இருந்த சிறிய இடத்தில் சுவரில் சாய்ந்து அமர்ந்து தன் புத்தகத்தை பிரித்து படித்து கொண்டிருந்தாள் மீனா.
அதனை பார்த்துவிட்டு மீண்டும் அறைக்குள் சென்றவன் சிறிது நேரத்தில் மீனாவிடம் வந்து தன் கைபேசியை நீட்டினான். இந்தா பேசு. யார் அண்ணா? பேசு என்று அவள் கையில் திணித்தான். அவள் வாங்கி ஹலோ என்றாள். எதிரில் கேட்ட குரலில் அவள் கண்கள் குளமாகி நீரை பொழிந்தன. மீனாவிடம் பேசியது யார் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.